விட்டுங்கண்ணா நான் வந்துகிட்டு இருக்கேங்களா அண்ணா. ஆடடே ஐயா இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. காலங்கத்தால என் வீட்டுக்குள்ள புகுந்து என் கழுத்துல கைத்த கட்டி என்னை இங்க இழுத்துட்டு வந்துட்டாரு. நான் எந்த வகுப்புக்கும் போகாதவன். நான் பிரபலமான ஜோதிட சிகாமணி. இப்ப கடைசியா சொன்னே ஜோதிட சிகாமணின்னு, அதுக்குதான் எங்க மாமா உன்னை இழுத்துட்டு வந்திருக்காரு. ஏண்டா என் தங்கச்சிக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு சொன்ன? வைகாசியில நிச்சயம் நடக்கும், ஆணியில கெட்டி மேளம் கொட்டி கட்டில் ஆடும், அடுத்த 10வது மாசம் தொட்டில் ஆடும்னு சொன்னேன்ல. படுவா, இது வரைக்கும் நீ சொன்னது எதுவுமே ஆடலடா. இப்போ பல்ல ஆட போகுதுடா. இந்தாங்க, இத கையில புடிச்சிட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் ஆட்டிங்க. கருமாந்திரா, ஏண்டா கண்டது எல்லாம் கையில புடிச்சு ஆடுறதுக்கு என் கைதான் கிடைச்சதாடா? நக்கலாடா. ஐயோ, என்ன மாப்பிள்ள இவன் தலையில பாத்தி கட்டி வச்சிருக்கான். மாப்பிள்ள இவங்கிட்ட எதுவுமே ஒரிஜினல் இல்ல, எல்லாமே டூப்ளிகேட். இருங்க, நீ ஜோசியம் தப்பா சொன்னது கூட பரவாயில்ல. ஆனா மூஞ்சி நிறைய முடியோட ஒரு பெரிய ஒரு போட்டோ என்கிட்ட கொடுத்து நீ என்ன சொன்ன? அந்த போட்டோல இருக்கிறது பெரிய மகான், அவர் பேரை தினமும் 108 தடவை சொன்னா கூடிய சீக்கிரம் நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைக்கும்னு சொன்ன. நானும் நம்பி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இடையில ஊருக்காரி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த போட்டோல இருக்கிறது மகான் இல்ல, உன் மாமனார்னு. அதுலயே ஆள் மாறாட்டமாடா. போடா, அப்படி ஓரமா குத்த வச்சு உட்கார்றா. நான் தான் வந்துகிட்டு இருக்கேன்ல, என்னையே இப்படி தள்ளுற? ஐயா, நான் வாசு பாக்க நிபுணர். என்ன கௌரவமா கூட்டிட்டு வராம இப்படி தள்ளிக்கிட்டு வரான். இதான் நீங்க வாசு கொடுக்கற மரியாதையா? படுவா, உனக்கே வாசு சரியில்லை, நீ அடுத்தவங்களுக்கு வாசு சொல்றியா? என் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாண யோகம் வரலன்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? உங்க வீட்டு வாசல்ல வலது பக்கமா ஒரு கல் இருக்கு, அது அக்னிமொழியில இருக்கு, அதை எடுத்து இடது பக்கமா இருக்கிற ஜலமொழியில நட்டி வச்சீங்கன்னா மாப்பிள்ளை நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்கன்னு சொன்னேன்ல. யதார்த்தமா நானும் நம்பி மாத்தி வச்சேன். அடுத்த நாள் மாப்பிள்ளை வரல, போலீஸ் வந்துச்சு. என்ன ஓ, நாங்க புடிங்க நட்டது எல்லை கல்றா. ஏதோ புறம்போக்கு நிலத்தை நாங்க வளைச்சு போடுறதா நினைச்சிட்டு லோக்கல் போலீஸ்ல இருந்து சென்ட்ரல் சிபிஐ வரைக்கும் என்கொயரிக்கு வந்துட்டாங்க. டப்பா போய் பார்த்து சொன்னா ஒழுங்கா சொல்றான். போடா, அப்படி போய் ஒரு ஓரமா உட்கார்றா. யாருங்க அவங்க? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க? சொல்லுங்க. நான் ஜோசியருங்க. நான் வாஸ்து. ஜாதகம் கணிக்கும் போது ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அதனால உங்க கல்யாணம் முடியற வரையில எங்களை இங்கேயே உட்கார சொல்லிட்டேன். இப்படியே உட்காந்துட்டு இருந்தா வீட்டுல கொண்டாட்டி குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்படிங்க சோறு போட முடியும்? பரவாயில்ல, நீங்க போங்க. ஐயோ, உங்க அண்ணன் ஒரு மாதிரியே முறைச்சு பாத்துட்டு இருக்காரு. புறப்படுங்க, நீ வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுல, இனி எங்க அண்ணன் எதுவும் பேச மாட்டாரு. போங்க. ஏமா, இந்த ரோட்ல போனா நம்ம ஊருக்கு தானே போக முடியும். யார் இந்த பொண்ணு தனியா போய்கிட்டு இருக்கு? யார் வீட்டு உறவு முறைன்னு தெரியலையே. எனக்கும் புதுசா தானே தெரியுது. பாவம், நல்ல வெயில், 4 கிலோமீட்டர் நடந்தே போகணும். கால்ல வர செருப்பு இல்ல. வண்டியை பக்கத்துல போய் நிறுத்துறேன், அதை ஏறிக்க சொல்லு, ஊருக்குள்ள கொண்டு போய் விட்டுருவோம். எங்க யார் வீட்டுக்கு உறவு முறையா வந்திருக்கீங்க? என்னென்ன பதிலே காணும்? ஒருவேளை ஊமையா இருப்பாங்களோ? நான் ஒன்னும் ஊமை இல்ல. என் குரலு வெங்கல மாதிரி கலக்கலான்னு இருக்கும். இத முதல்லயே வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே? இல்ல இல்ல, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எல்லாம் நான் டக்குன்னு அவ்வளவு சீக்கிரமா பேசிட மாட்டேன். அடடா, நல்ல பாலிசி. சரி சரி, நீங்க பேசாட்டி பரவாயில்ல, வந்து வண்டியில ஏறுங்க. 3ஆம் மனுஷங்க கூட எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா ஏறிட மாட்டேன். ஆஹா, கைவசம் ஏகப்பட்ட பாலிசி வச்சிருக்குமா? நாங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தான். உனக்கு வேணா அண்ணனா இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் 3ஆம் மனுஷன் தானே. அட, பாயிண்டா பொறந்துகிட்டதேமா. சும்மா அடம் பிடிக்காதீங்க. ஊரு போய் சேரணும்னா இன்னும் 4 கிலோமீட்டர் நடக்கணும். என் உடம்புல தெம்பு இருக்கு, இன்னும் 24 கிலோமீட்டர் வேணாலும் நான் நடப்பேன். சரியான மிளகா வியாபாரி பொண்ணு போல இருக்கு, காரசாரமா பொறிஞ்சு தள்ளுறாங்க. சரி விடுமா, கொஞ்சம் தூரம் போனா கரும்பு காடு வருது, அங்க பொறுக்கி பசங்க சாராயம் காய்ச்சி குடிச்சிட்டு சீட்டு விளையாண்டுகிட்டு இருப்பானுங்க. 4-5 நாளைக்கு முன்னாடி 50 வயசு கிழவின்னு கூட பார்க்காம கையை பிடிச்சி எடுத்துட்டானுங்க. இது வயசு பொண்ணு, தளதளன்னு வர இருக்கு, அங்க போனாதானே வேடிக்கை இருக்கு. என்கிட்ட யாராவது வாலாட்டினா ஒரே ஏத்தா ஏத்திடுவேன். உங்க அண்ணனுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். அடேங்க அப்பா, எல்லாத்துக்கும் துணிஞ்ச பொண்ணு போல இருக்கு. அண்ணே, இவங்க இவ்வளவு வாய் பேசுறதுனால இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்குண்ணே. அட விடுமா, ஊருக்குள்ளதானே போகுது, விடிஞ்சதும் கேட்டு தெரிஞ்சுக்குமா. என்னடா கையில? தலைக்கு என்ன வச்சு ரொம்ப நாளாச்சு. இங்க பாத்தீங்களா, இந்தி நடிகர் மாதிரி செம்பட்டை ஆகி போச்சு. எவனோ பான்பராக்க நல்லா மென்னு உச்சந்தாலையில துப்புற மாதிரி இருக்கு. இதுல இந்தி நடிகர் ரேஞ்சுக்கு போறே நீ. ஏதோ ஒண்ணு,
தேங்காய் ஆடிக்கிட்டு இருக்கு. நான் போய் தலைக்கு என்ன தேய்க்க பண்ண விடுங்க. ஏய் சார் வா 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 அண்ணே எருமண்ணே. ஆமா எருமைதான். போ அந்த எண்ணெயை இது முதுகுல ஊத்தி தேய். என்னண்ணே நீங்க எனக்குன்னு எடுத்து வச்சேன் எருமை தேய்க்க சொல்றீங்க? ரெண்டும் ஒண்ணுதான், போய் தேய்டா. சரி நான் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு போறேன். டேய் தேங்காய் எண்ணெய் பக்கம் போனா செருப்பு பிஞ்சு போடு. அந்த பார் பச்சை லேபிள் ஒட்டின டின் இருக்கு, அதுல எண்ணெய் நிறைய இருக்கு, எடுத்து தேய்ங்க. அது வேப்பண்ணே நாரும்ண்ணே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைண்ணே, செக்க ஆடுதுண்ணே. இன்னைக்கு என்ன வாங்க நிறைய பொண்ணு வருவாங்கண்ணே. ஏண்டா படுவா, உன்னை பொண்ணுகளை நினைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்னா இல்லையா? என்ன பொண்ணுல கண்டா உங்களுக்கு ஏன் பிடிக்கல? பொண்ணுங்களுக்கு நீங்க என்ன சுத்தம் பிடிக்கல? அது ஏன்? யாரா சொன்னது என்ன பொண்ணுங்களுக்கு பிடிக்கலன்னு? அப்படி பிடிச்சிருந்தா உங்களுக்கு கல்யாணம் இருக்கும்ல? ஸ்டாப். எனக்கு கல்யாணம் ஆகாதுக்கு பல கதைகள் இருக்கு, சில காரணங்கள் இருக்கு. அப்படியா? அது என்ன பிளஸ் பக்கு? டேய் இப்ப இங்க கட் பண்றோம், ஆனமலை பஸ் ஸ்டாண்ட்ல ஓபன் பண்றோம். அன்னைக்கு அந்த பொண்ணை என் கையில தாங்கல, என் நெஞ்சில தாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் தேடி வருவா, மாமான்னு ஓடி வருவா. அன்னைக்கு தான் என் கல்யாணம்னு நான் வெயிட்டிங்ல இருக்கிறேன்டா. வணக்கங்க. வணக்கம். நான் ஒரு கல்யாண புரோக்கருங்க. செக்ரட்டரி உங்க வீட்ல இருந்து கூப்பிட்டு வச்சா தகவல் வந்தது, அதான் வந்திருக்கேன். என்ன சொன்னீங்க? நான் ஒரு கல்யாண புரோக்கர். இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை வேணுமா பொண்ணு வேணுமான்ற விவரம் தெரிஞ்சுக்கணும், அதான் வந்திருக்கேன். இந்த வீட்ல பெரிய மனுஷங்க யாராவது இருக்காங்களா? ஏன் என்ன பார்த்தா பெரிய மனுஷனா தெரியலையா? அப்ப நாமளே பேசிடுவோம். பேசுறது இருக்கட்டும், இது என்ன கையில போட்டோம்? நான் கொஞ்சம் பிஸியான புரோக்கருங்க. என் கைவசம் ஏகப்பட்ட பொண்ணுங்க போட்டோ இருக்கு. இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கேனுங்க. இத பாருங்க. ஓ அப்படியா? அப்படி பார்த்தா இந்த வீட்டுல என்ன விட பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்காரு. நான் ஒண்ணு செய்யறேன். இந்த பொண்ணு போட்டோ பத்தியும் உங்களை பத்தியும் அவர்கிட்ட முத்தாப்பா 4 வாரத்தை சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறேன். அப்பதான் இது ஒர்க் அவுட் ஆகும். என்னண்ணே ஆனமலை பஸ் ஸ்டாண்ட் ஏமா? ஆமாண்டா. இப்படியே வெயிட் பண்ணா உங்க வால்யூமே வேஸ்ட் ஆயிரும். என்ன பண்ண சொல்ற? யூஸ் பண்ணும்னே. எப்படிடா? அண்ணே நம்ம செக்கு வச்சிருக்கோம், அதுல கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் போட்டு ஆட்டினா தான் நல்ல காசு. ஆனா சமயத்துக்கு செக்கு சும்மா ஆடாம இருக்க கூடாதுன்னு வேப்பங்கொட்டையை போட்டு வேப்ப நாட்டமே. அது ஏன் ஆடாம செக்கு சும்மா இருக்குதே, அதுல ஏதாவது போட்டு ஆட்டினா ஆதாயம் வருமேன்னு தான். கரெக்ட். இப்பதான் பாயிண்ட் வந்திருக்கீங்க. வாசல்ல புரோக்கர் நிக்கிறான், நிறைய பொண்ணு போட்டு வச்சிருக்கான். பொண்ணுக்கு புரோக்கரா? ஆமா, கூப்பிட்டு ஒரு வெள்ளோட்டம் பாக்குறீங்களா? அரைஞ்சு பல்ல கட்டி போடுவேன். யாருகிட்ட என்ன பேசுற? வெள்ளோட்டமா? உன் லெவலுக்கு வேணா அது கரெக்டா இருக்கலாம், என் லெவலுக்கு கரெக்ட் இல்ல. அனாவசியமா எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பிடாத. அண்ணே நம்மளா தேடி போனா தானே தப்பு, அதுவா வந்திருக்கு. யோ இங்க வாயா. டேய் வேணாண்டா, எனக்கு சங்கோச்சமா இருக்குடா. அண்ணே ஆரம்பத்துல தான் சந்தோஷப்படுவீங்க, பேச ஆரம்பிச்சீங்க அப்புறம் சரளமா பின்னிருவீங்க. வாங்க வாங்க வாங்க. கும்பிடுறேனுங்க. வாடா உட்காரு. என்ன வாடா போடான்னு பேசுறீங்க? நீ என்ன பெரிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா? நீ பாக்குற உத்தியோகத்துக்கு இது போதாடா? உட்கார்றா. நேருக்கு நேரா சட்டை போட்டு பேசி முடியடா. ஏங்க போட்டோ எடுத்து காமிங்க. இந்த காட்டுறேன். இத பாருங்க, அம்சமா இருக்கு. சூப்பர். இது பட்டதாரி. ஓ இதுக்கு பட்டமெல்லாம் கொடுக்குறாங்களா? இது மிதுன ராசி. ஏண்டா இதுக்கெல்லாம் ராசி பாப்பாங்களா? அத விடுங்க, இது ஜமீன் பரம்பரைங்க. ஓ வாழ்ந்து கட்ட குடும்பம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். ஏங்க இடம் எப்படி? அவங்க இடத்துல வச்சுக்கலாமா இல்ல எங்க இடத்துல வச்சுக்கலாமா? இடத்த பத்தி என்னங்க இருக்கு, அத பொது இடத்துல கூட வச்சுக்கலாம். பொது இடத்துலயா? கொஞ்சம் குடிடா. ஆ. மண்டையில முடிதா இல்ல மூளையுமா இல்ல? பொது இடத்துல வச்சுக்கிறதுக்கு இது என்ன அரசியல் மீட்டிங்கடா? எதை வச்சுக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இத வச்சுதான் இத்தனை பொம்பளை போட்டோ கொடுத்துருக்க. நீ பொம்பளை புரோக்கர் தானே? நான் பொம்பளை புரோக்கரா? ஏன் உன் தம்பி பொம்பளை புரோக்கரா? நான் பொம்பளை புரோக்கரா? நான் கல்யாண புரோக்கரியா? என்னது கல்யாண புரோக்கர்? இதெல்லாம் சொல்லவே இல்லடா அவன். டேய் வேணாம், டேய் வேணாம், டேய் மடியா சொன்னா கேடா. டேய் மாமா, இதான் மாப்பிள்ளையோட போட்டோ. நல்லா இருக்கானே? பேரு சந்தோஷ். அதுவும் நல்லா இருக்கே. ம். ஆனா கழுத்து பிடிச்ச மாதிரி இப்படி திரும்பி இருக்கானே ஏன்? ஆமா, அது போஸ் மாமா. ஓ போசா குடுக்கணும். இந்த ஊருக்குள்ள இவரை பத்தி 4 பேர்ட்ட விசாரிக்கணும். ம். நீங்க இந்த வீதி வழியா போங்க, நான் இந்த வீதி வழியா போறேன். ஏப்பா நம்ம என்ன மாப்பிள்ளை தேடுறோமா இல்ல நாய் பிடிக்க போறோமா? மாமா இவரை பத்தி என்ன? மாமா இந்த போட்டோல இருக்கிறவர் தானே அங்க டிக்கெட்டில உட்கார்ந்திருக்காரு? ஆமாப்பா, புத்து ஒரு ஐடியா. நேரா அவன் முன்னாடி போய் உட்கார்ந்து அவன் ஆள் எப்படி, குணாதிசயம் எப்படி, அவன் தேர்வானா தேர மாட்டான்னு பாத்துருவோம். ஏமுத்து மாப்பிள மூஞ்சி பார்த்தா ரொம்ப நேரமா எதையோ அடக்கி வச்சுட்டு அவசப்படுற மாதிரி தெரியுது. நான் வேணா டீ கடையில் ஒரு சொம்புல சுடு தண்ணி வாங்கி கொடுக்குறேன். அப்படி வேலையோரமா போய் அந்த அடப்பை எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? சும்மா இரு மாமா. ஓஹோ ஓஹோ ஓஹோ. என்ன மாமா, அந்த ஆள் உழைப்ப நம்பாம அதிர்ஷ்டத்தை நம்பி சோம்பேறியா இருப்பார் போல இருக்கு. டவுன்ல சீட்டாட்ட கிளப்புக்கு இன்னைக்கு போறோமா? இந்த மாப்பிள நமக்கு எந்த விதத்திலயும் சரிப்பட்டு வர மாட்டான். இவனை நம்பி நம்ம பொண்ணை கொடுத்தோம்னா அந்த பக்கம் இவன் சீட்டாடுவான், இந்த பக்கம் பொண்ணை டான்ஸ் ஆட விட்டுருவான். இவன் சரிப்பட்டு வருவான் நீ நினைக்க
அப்பனே விநாயகரே, பக்கத்துல நிக்கிறவங்கள எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசணும் தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். மாமா நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. உள்ளூர் கோயிலுக்கு தங்கச்சி என்ன துணைக்கு கூட்டிட்டு வராது. உண்மையிலே தங்கச்சி தான் வர சொல்லிச்சா, இல்ல கல்யாணம் ஆகாம காஞ்ச மாடு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, கோயில்ல கலர் கலரா பொண்ணுங்களும் பொம்பளையும் போய்கிட்டு இருக்காங்க, அதை பாக்குறதுக்காக என்ன துணை கூட்டிட்டு வந்தாங்க? என்ன பார்த்து இப்படி கேட்டு பொம்பளைங்க இப்படி வந்தா நான் வேட்டியை படிச்சுக்கிட்டு மலை மேல ஓடி போயிருவேன்ப்பா. நான் ஆஞ்சநேயர் பக்தன். தனியா இருக்கும்போது மட்டும் தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஒரு முக்கியமான விஷயம் கோயில்ல வச்சுதான் அண்ணன் கிட்ட பேசணும், கூட்டி வான்னு சொல்லிச்சு. என்ன உங்க அண்ணன் டவுனுக்கு போயிருக்காருன்னு சொன்ன, இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு? அதானே எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னண்ணே திடீர்னு கோயில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மாமா சுண்டல் வாங்கி தரேன்னு சொல்லிச்சா? என்ன கிண்டலா? நீதான் எங்க அண்ணனை கோயில் கூட்டி வாங்கன்னு சொன்ன. நான் எங்க சொன்னேன்? கேட்டா நான் கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்ல சொன்னேன். என்னது? எங்க அண்ணனை கோயிலுக்கு கூட்டி வாங்கன்னு சொன்னது இந்த 2 காதால கேட்டேன். ஏன் மாமா கோயில் வாசல்ல உட்கார்ந்து போய் சொல்றீங்க? என்னது? நானா போய் சொல்றேன்? உன் நெஞ்ச தொட்டு சொல்லி எங்க அண்ணனை கோயில் கூட்டி வாங்கன்னு சொல்ல. அப்பனா உங்க 2 காது ஸ்பீக்கர் அவுட் ஆயிருக்கும். ஆமா, என் 2 ஸ்பீக்கர் அவுட், நீ 4 ஸ்பீக்கரை வாங்கிட்டு தொங்குடு. சரி சரி, துணைக்குதான் உன் அண்ணன் வந்தாச்சே, கூட நான் எதுக்கு? நீ கும்பிட்டு வா. நான் இருங்க இது பிடிங்க. எதுக்கு புடிங்கள சொல்றேன்? என்ன 108 எலுமிச்சம்பழம் வாங்கி அது மாலையா கோத்து சாமிக்கு சாத்தறதா நான் வேண்டிக்கிட்டேன். மறந்துட்டேன். நான் போய் மாலையை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். இல்ல இத கையில வச்சுக்கிட்டு எதுக்கு? நான் போயிட்டு வந்துடுறேன். மாமா 108 எலுமிச்சம்பழம்ங்கிறதுனால மாலை சைஸ் பெருசாவும் கனமாவும் வேற இருக்கும். நான் ஒருத்தி எப்படி தூக்கிட்டு வர்றது? நீங்களும் கூட வாங்க. கேக்குற ஸ்பீக்கர் அவுட். சொன்ன பேச்சு கேளு. வா. நான் தான் போய் சொல்றேன்னு சொன்னல. நீ உன் அண்ணனை கூட்டிட்டு போ, நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஓரமா உட்கார்ந்து பேசிக்கிறேன். கந்தலாடு நீ வா. வா. என்ன மாலை வாங்கிட்டு வரேன்னு போய் மறைஞ்சு நிக்கிற? ஒரு விஷயம் இங்க வா. விஷயமா? என்ன? எங்க அண்ணனுக்கு அவங்க மேல ஒரு இது என்ன? அதான் மாமா அது என்ன எது? ஓ, அப்படி ஒண்ணு இருக்கும். ஆனா ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எப்படியாவது எங்க அண்ணன் அதை சொல்லியிருந்தா நான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். அது அண்ணன், நீ தங்கச்சி, நான் மாமா. நல்ல ஃபேமிலி டிராமா. ஆமாமா, அங்க பாருங்க எவ்வளவு சுவாரஸ்யமா பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிற நெடுவி சுழிவு பார்த்தா முதல் தடவை பேசிக்கிற மாதிரி தெரியல. நம்ம 2 பேருக்கு தெரியாமலே நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மெகா சீரியல் ஓடிட்டு இருந்திருக்கு. இல்ல மாமா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா முதல்லயே எங்க அண்ணன் என்கிட்ட சொல்லிருப்பாரு. எனக்கு டைம் ஆச்சு, நிறைய வேலை இருக்கு, நான் புறப்படுறேன். இந்தாங்க உங்க தங்கச்சி கிட்ட கொடுத்துருங்க. புறப்பட்டீங்களா? ஆமா. எவ்வளவு நேரம் ஆச்சு போய்? எனக்கும் சேர்த்து நீயே சாமி கும்பிடு. மாலை வாங்குறேன்னு போன மாலையே காணோம். அது மாலை இப்பதான் கோர்த்திட்டு இருக்காங்க. சரி, நான் புறப்படுறேன். என்னண்ணே மிளகா கரஞ்சுக்கிட்ட ஏதோ சுவாரஸ்யமா பேசுற மாதிரி இருந்தது? நீங்க 2 பேரும் போயிட்டீங்க, எனக்கு பொழுது போல. அதனால நாங்க 2 பேரும் மனசுக்குள்ள இருக்கிறத ஆளுக்கு பரிமாறி. என்ன பரிமாறிட்டீங்க? முதல்ல அவங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கட்டுமா? அது ஒண்ணுமில்ல, முறுக்கை எப்படி சுத்தணும், தட்டை எப்படி தட்டணும், சீடையை எப்படி உருட்டணும், எல்லா தொழிலும் சொல்லிட்டாங்க. சரிண்ணா, உங்க மனசை தொட்டு ஏதோ சொன்னாங்களே? அது இல்லம்மா, மனசாட்சிப்படி தொழில் பண்ணணும்னு சொன்னாங்க. சுத்தமா சொல்லிருக்காங்க, கரெக்டா சொன்னாங்க. சரி, அவங்கதான் அவங்க தொழிலை பத்தி சொன்னாங்க. நீங்களாவது உங்க மனசுல இருக்கிறத ஏதாவது கொட்டினீங்களா? நான் விட்டுருவேனா? அவங்க தொழிலை சொல்லும் போது நான் என் தொழிலை பத்தி சொல்லாம இருப்பேனா? குனிஞ்சிட்டே செக்க சுத்தி எந்த அளவுக்கு எல்லை போடுறது, எப்படி எண்ணெயை ஆட்டுறது, எந்த பதத்துக்கு எடுக்கிறதுன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டாங்க. ஆமா, கடைசியில புண்ணாக்குல பூந்தே பாருங்க. இந்த புண்ணாக்கு மேட்டர் இருக்குது பாரு. ஐடியா கொடுத்த இந்த புண்ணாக்கு சொல்ல என்ன ஆளா விடுங்கடா சாமி. என்னண்ணே, அன்னைக்கு அந்த சின்ன மைனர் ஒம்பு பண்ணாருன்னு உங்க மாப்பிள்ள அடிச்சு உதைச்சு அவனுக்கு மொட்டை போட்டு பச்சை ஊத்தி விட்டாரு. அதுக்கு மெயின் ஐடியா கொடுத்தது நீங்க தானே? ஆமாண்டா, மாப்பிள்ள அடிச்சு உதைச்சு அதோட விட்டுலான்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் இவனை இப்படியே விடக்கூடாது, மொட்டை அடிச்சு நெத்தியில பொம்பளை பொறுக்கின்னு பச்சையை குத்தி விடணும். அப்பதான் இந்த மாதிரி காரியத்தை நாளைக்கு ஊருக்குள்ள எவனும் பண்ண மாட்டான்னு நானே போய் பார்ப்ப அடிச்சிட்டு வந்து நானே கிட்ட நின்று நானே அவன் தலையில தண்ணியை தெளிச்சு மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் நானே என் கையால பச்சை குத்தி விட்டேன்டா. அப்ப எல்லா ஏற்பாடு நீங்க தான். முழுக்க நானே 100%. இத யாரும் பங்கு போட முடியாது. ரொம்ப சந்தோஷம். இங்க வாடா. யாரடா கூப்பிடுற? டேய், உன்னை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். டேய், நீ இந்த மொட்டை அடிச்ச பார்பர் இல்ல? ஏன் அழுதுட்டு நிக்கிற? ஏய், காட்டுறா. எதை காட்ட சொல்ற? கைய காட்டுறா. என்னடா 5 பேரும் நல்லா தான் இருந்து என்ன திடீர்னு பாபா முத்திரை காட்டுற? முட்டை அடிச்ச மறாவதுனால அந்த மைனர் இவனை தூக்கிட்டு போய்
எனக்காடா மொட்டை அடிச்சான்னு 2 விரல வெட்டி விட்டான். நிஜமாடா? ஏய் நீ போ. அண்ணே ஆ? இவன் சாதாரண அம்பு. இவனுக்கே 2 விரல வெட்டி விட்டான்னா மாஸ்டர் பிளானிங்கே நீங்க தான். ஆ? உங்களுக்கு எதை வெட்டுவாங்கன்னு எனக்கு தெரியல. டேய், என்ன மேல இருந்து கீழே வரைக்கும் கையை காட்டுற? இல்லண்ணே கையை வெட்டுவானா காலை வெட்டுவானு தெரியல. என்னடா லுக் விடுற? லுக் லுக். ஏண்டா ஆ? இந்த மொட்டை விஷயத்துல நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். ரொம்ப அவசரப்பட்டீங்க. ஊழ்வினை அழிச்சு தானே தெரியணும். ஆனா வெட்டது விடு. என்னப்பா இது? செட்டியார் பத்திக்கு நல்லபடியா தான் ஆபரேஷன் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. நேத்தி நல்லா தானே இருக்கு. செட்டியார் தான் டவுனுக்கு போயிட்டு வரையில லாரி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். ஐயோ, என்னப்பா இது? நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு சோதனையா? சரியான சபரி முடி இதான்டா. அண்ணே ஆ? உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை காட்ட இங்க போறேன். பாருடா, இதுவும் இன்ப அதிர்ச்சி இது என்னண்ணே? தான்டா. அது கண்குள்ளா காட்சினே. யாரும் பாத்ரூம்ல குளிக்கும் போது எட்டி பாத்தியா? ஆமாண்ணே குளிச்சுட்டு அப்படியே வராங்கண்ணே. ஆடம் கொண்டியா எங்கடா? அப்படி டக்குன்னு பார்க்க முடியாதுண்ணே. ஆ. அப்படி 2 கண்ணு மூடிக்கிட்டு ஆ. அப்படியே வலது பக்கம் பாத்துக்கிட்டு கைய கொஞ்சம் கொஞ்சமா இறக்கணும். ஆ. முத ஒரு கண்ணுல பாருங்க, ஆ. அப்புறம் 2 கண்ணுல பாருங்கண்ணே. பாக்கட்டுமா? ம். பார். முடிட்டீங்களா? இறங்குங்க ஆ. இறங்குங்க. அப்படியே ஆ. அப்படியே ஆ. ஒரு கண்ணுல பாருங்க. இந்த ஊடாமாடா. அட மொட்டை வீச்சிரோட வரது இன்ப அதிர்ச்சி.